மிரு, நாங்க வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தோமா, அலாரம் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா இவ டமால்னு கீழே விழுந்திருக்கா. உடனே இதை பாரு உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். மிரு, மிரு, மிரு என்ன பாருங்க, கான்ஷியஸ்க்கு வாங்க. மிரு போடிங்க. போடிங்கப்பா. விக்ரம், உடனே இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி. என்ன கஜா, நம்ம சொல்றத என்ன ஏதுன்னு கூட காதுல வாங்க மாட்டேன்றா. உன் பொண்ணு தானே, கேளு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கேட்க தான் போறேன். காவேரி, அவங்களே பாவம் என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறிட்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் சொல்லிட்டு இருங்க. மா, என்னம்மா ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க, எதுவும் சொல்லவும் இல்ல. நான் வேணா என்னன்னு போய் பாத்துட்டு. வேண்டாமா, அவங்களே வருவாங்க, பொறுமையா இருங்க. வேதா, இவ ஓகேவா? நம்ம வேணா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடலாமா? இல்ல விக்ரம், வேணாம். டாக்டர், இந்த பேசு. யா டாக்டர். வேதா, எல்லாம் ஃபைன் தானே? இப்ப நார்மல் தான் டாக்டர். நாங்க வரும்போது அன்கான்ஷியஸா இருந்தாங்க. இட்ஸ் ஓகே வேதா, காட்ஸ் கிரேஸ். டாக்டர், நீங்க அவங்கள செக் பண்ணும்போது ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சா? சடனா ஃபிட்ஸ் வந்துருச்சு. எனி ஐடியா? ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்தாங்கல்ல, இப்போ ரெகுலர் ரேட் எடுக்கும்போது சரியில்லாத சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டிருப்பாங்க. ஏதாவது ஹைலி புரோட்டீன் கண்டென்ட்னால மெட்டபாலிசம் எனர்ஜி ஏதாவது பாஸ் பண்ணிருக்கலாம். என்னன்னு செக் பண்ணுங்க வேதா, கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் எனஃப். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க் யூ வேதா. சரி வாங்க போலாம், இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்.